ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அதாவது ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு டாபிக் பற்றி, அதாவது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கம்மிங் February இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அது ஆல்ரெடி நியூஸில் தென் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ஹெட்லைன்ஸில் நிறையா வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடைக்கால பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னா என்ன, தென் அதை எதுக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த இடைக்கால பட்ஜெட், அதாவது இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிற இந்த பட்ஜெட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, February 1 தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், April 1 அப்படிங்கிறது தான் நார்மலாக ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்கல் செய்கிற, அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகிற ஒரு நாள் அந்த April 1. ஸோ April 1 இருந்து மார்ச், அதாவது அடுத்த வருஷம் மார்ச் எண்டு வரைக்கும் நமக்கு ஒரு நிதி ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த April 1 அந்த வருஷத்துக்கான ஃபுல் பட்ஜெட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா தாக்கல் செய்வாங்க. யார் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு நிதி தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அதே இதில் பார்த்திங்கன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதும் மத்திய அரசால் தான் தாக்கல் செய்யப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது February 1 தான் தாக்கல் செய்வாங்க. ஸோ அதன்படி இந்த வருஷம், அதாவது 2024 February 1 நம்மளுடைய மத்திய அரசின் நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதுக்கான என்ன சொல்கிறது, ஆல்ரெடி ப்ரீ இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும். எப்படின்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் எதுக்காக தாக்கல் செய்கிறாங்க, எந்த டைம், எந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க, இந்த பட்ஜெட்டை அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு அரசு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. பட் ஏதாவது ஒரு டைமிங்கில், ஏதாவது ஒரு வருஷத்தில் தேர்தல் வருது அப்படிங்கும்போது, அந்த தேர்தல் அவங்களுடைய ஆட்சியில் வருது. இப்போ நமக்கு என்ன தேர்தல் வரப்போகுது அப்படின்னா, அதாவது ஏப்ரல் அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு மக்களவை தேர்தல் வரப்போகுது, அது லோக்சபா எலெக்ஷன் வருது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய ஆட்சி, இப்போ ஒரு பர்சனோட ஆட்சி நடைமுறையில் இருந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தேர்தல் வருது, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வருது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா, சில டைம்ஸ் ஆட்சிகள் கலைக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர்தலுக்கு முன்னாடியே இடைக்கால பட்ஜெட் அதை தாக்கல் செய்வாங்க. ஸோ அதன் பேரில் தான் இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகிறாங்க. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, வித்தின் 2 months அந்த மாதிரிங்கள நமக்கு லோக்சபா எலெக்ஷன் வரப்போகுது, மக்களவை தேர்தல் வரப்போகுது. ஸோ அதற்கு முன்னாடியே என்ன பண்ண போகிறாங்க, February 1 அவங்க இடைக்கால பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஆக்சுவலி ரீசன். இதனால தான் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதையே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இடைக்கால பட்ஜெட் இப்போ இருக்கிற அரசாங்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக முழு பட்ஜெட் வரும்ல, April 1 நிதியாண்டுக்கான பட்ஜெட் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு அரசு வரும் பார்த்தீங்களா, அவங்க தான் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க April 1. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்கும், இடைக்கால பட்ஜெட் யார் கொடுக்குறாங்க, அடுத்தது முழு பட்ஜெட், அதாவது நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்னென்னலாம் சொல்லுவாங்க, என்னென்னலாம் இது பண்ண போகிறாங்க, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டில் இருக்கிற வரவு செலவு இந்த விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. தென் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்ன செலவுகள்லாம் அவங்க செய்ய இருக்கிறாங்க இந்த இடைக்கால பட்ஜெட் மூலமாக அப்படிங்கிறதையும் இதில் அவங்க சொல்லுவாங்க. பட் வரி அந்த மாதிரி விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னா, அந்தளவுக்கு மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிற டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் மொரார்ஜி தேசாய் அப்படிங்கிறவங்க தான் 1962-63 இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ சம்மரி சொல்லிடுறேன்.
அதாவது பொது தேர்தல் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி வந்து இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க அந்த பொது தேர்தல் சமயத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இடைக்கால பட்ஜெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தென் இதை எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 and 63 அந்த சமயங்களில் தான் வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த ஒரு டாப்பிக்கே வந்து கொண்டு வரப்பட்டது. தென் பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து முன்னதாக நடந்த வரவு செலவு விஷயங்கள், தென் இதுக்கப்புறம் இதன் மூலமாக என்னென்ன செலவுகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து February 1st கம்மிங் 2024 February 1st வந்து நம்மளுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இடைக்கால பட்ஜெட்டுக்கான முழு விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. தென் இதை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தென் பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இதை பற்றின ஒரு சின்ன ஒரு கிளியரான என்னென்னலாம் இதில் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸில், அதாவது நான் போடுற வீடியோஸ்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு சின்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், அதாவது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஏதாவது டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு தேவைப்படுது, அதாவது அதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.